எகிப்துன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது என்ன? பிரமிடுகளும் மம்மிகளும் தான். ஆனா அதே எகிப்து மண்ணுல நம்ம தமிழ் மொழியோட வேர்கள் ரொம்ப ஆழமா இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வாங்க, இந்த ஆச்சரியமான விஷயத்த பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஆமாங்க. கேள்வி இதுதான். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு நாட்டுல நம்ம தமிழ் மொழியோட தடயங்கள் இருக்க முடியுமா? இந்த ஒரு கேள்விதான் ஒரு மிகப்பெரிய வரலாற்று ரகசியத்துக்கான கதவையே திறக்க போகுது. 1, 2 இல்ல. கிட்டத்தட்ட 4000 ஊர்கள். ஈஜிப்ட்ல இருக்கிற சுமார் 4000 ஊர் பெயர்கள் நம்ம தமிழ் பெயர்களோட அப்படியே பொருந்தி போகுதாம். இந்த நம்பரை கேட்டாலே தலை சுத்துது இல்லையா? ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆய்வு இருக்கு. சரி, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இதெல்லாம் உண்மையான்னு நீங்க கேட்கலாம். இது ஏதோ வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ல வர்ற வதந்தியோ இல்ல யாரோ ஒருத்தர் அடிச்சு விட்ட கதையோ கிடையாது. இது ஒரு அர்ப்பணிப்பான ஆய்வோட முடிவு. இந்த முழு ஆய்வுக்கும் பின்னாடி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோட முன்னாள் துணைவேந்தர் முனைவர் காப்ப அரவாணன். அவர் சும்மா புத்தகத்தை படிச்சு சொல்லல, நேரடியா ஆப்பிரிக்கா மற்றும் எகிப்து நாடுகளுக்கே போய் கள ஆய்வு செஞ்சு இந்த உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்காரு. அவரோட ரீசர்ச்ல அவர் கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம் என்னன்னா, எகிப்துல இருக்கிற ஊர் பெயர்களுக்கும் நம்ம திராவிட நிலப்பரப்புல குறிப்பா தமிழகத்துல இருக்கிற ஊர் பெயர்களுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்குங்கிறது தான். சரி, அப்படி என்னதான் ஒற்றுமை இருக்குன்னு பாப்போமா? முதல்ல வாங்க வார்த்தைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். மொழி ரீதியா என்னென்ன ஆதாரங்கள் இருக்குன்னு பாப்போம். எப்படி வார்த்தைகள் காலத்தையும் தூரத்தையும் கடந்து ஒரே மாதிரி இருக்குங்கிறது நிஜமாவே ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்போ இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்களேன். நம்ம தமிழ்ல ஊருன்னு சொல்றோம் இல்லையா, அது எஜிப்ட்ல இருந்த ஊர் அப்படிங்கிற பழமையான நகரத்தோட பேர்ல இருக்கு. அதே மாதிரி நம்ம ஊர்கள்ல பட்டி குடின்னு முடிகிற மாதிரி அங்கேயும் அதே ஓசை உள்ள இடங்கள் இருக்கு. கோனா தமிழ்ல அரசன். எஜிப்திய மன்னர்களை குறிக்கிற சொற்கள்லயும் இந்த ஒலி இருக்கு. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, ஷேராங்கிற பெயர் கூட எஜிப்ட்ல இருக்கு. இது ஷேர மன்னர்களை குறிக்கலாமோன்னு ஆய்வாளர் கருதுறாரு. இன்னொரு உதாரணம் காமோ. எகிப்துல பல இடங்கள்ல இந்த பேர்ல ஊர்கள் இருக்கு. இது நம்ம தமிழ்ல காதலையும் அன்பையும் குறிக்கிற காமன்கிற சொல்லோட சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் எழுத்துல இருக்கிற ஒற்றுமை இல்ல, உச்சரிப்புலயும் அப்படியே இருக்கு. சரி, இந்த தொடர்பு வெறும் வார்த்தைகளோட நின்னுடல. இது கலாச்சார ரீதியாகவும் ரொம்ப ஆழமா பரவியிருக்கும். 2 நாகரிகங்களுக்கும் இடையே இருந்த பழக்க வழக்கங்கள்ல இருக்க ஒற்றுமைகளை கேட்டா உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கும். இங்க பாருங்க, நம்ம தமிழர்கள் எப்படி நாகத்தை தெய்வமா வணங்குறோமோ அதே மாதிரி பண்டைய எகிப்தியர்களும் நாகத்தை ரொம்ப முக்கியமா வழிபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இருந்தவங்கள பெரிய மண்பானையான முதுமக்கள் தாழியில வச்சு புதைக்கிற வழக்கம் எகிப்திலையும் அவங்களோட ஆரம்ப காலத்துல இருந்திருக்கு. குறிப்பா எகிப்த ராஜாக்களான ஃபாரோகளோட கிரீடத்தை பாத்தீங்கன்னா அதுல நாகப்பாம்பு இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிகார சின்னம். இது நம்ம நாகத்தை தெய்வமா பாக்குறதுக்கு எவ்ளோ கரெக்டா பொருந்தது பாருங்க. இப்போ உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கும். எப்படி எப்படி இவ்ளோ தூரத்துல இருக்கிற 2 வெவ்வேறு நாகரீகங்களுக்குள்ள இப்படி ஒரு தொடர்பு இருக்க முடியும்? இதுக்கு ஆய்வாளர்கள் 2 முக்கியமான சாத்தியங்களை சொல்றாங்க. ஒன்னு, குமரி கண்ட கோட்பாடு. அதாவது பழந்தமிழர்களோட தாய்நிலம்னு சொல்லப்படுற லெமூரியா கண்டம் கடல்ல மூழ்கனப்போ அங்கிருந்து தப்பிச்ச மக்கள் கடல் வழியா ஆப்பிரிக்காவுக்கும் எகிப்துக்கும் போயிருக்கலாம். இன்னொன்னு, கடல் வணிக தொடர்பு. 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழர்கள் கடல் வணிகத்துல கில்லாடிகளா இருந்திருக்காங்க. அவங்க எகிப்து துறைமுகங்களோட நேரடி தொடர்புல இருந்ததால இந்த கலாச்சார பரிமாற்றம் நடந்திருக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ஈஜிப்தோட அந்த பாலைவன மணலுக்கு கீழே நம்மளோட ஒரு பொதுவான பாரம்பரியத்தோட ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்குன்னு அர்த்தம். இது வெறும் மொழி ஒற்றுமை மட்டும் இல்ல, இது ஒரு ஆழமான வரலாற்று பிணைப்பு. இத பாக்கும்போது நம்ம கணியன் பூங்குன்றனரோட அந்த வரிதான் ஞாபகத்துக்கு வருது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், எல்லா மக்களும் நம்ம சொந்தக்காரங்க தாங்கிற தமிழனோட உலக பார்வைக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியுமா? சுருக்கமா சொல்லணும்னா, எஜிப்தோட அந்த வறண்ட பாலைவனம் மணலுக்கு அடியில கூட நம்ம தமிழ் பண்பாட்டோட ஈரம் இருக்குங்கிறது எவ்ளோ பெரிய விஷயம். நம்மளோட வரலாறு எவ்ளோ பழமையானது, எவ்ளோ தூரம் பரவி இருக்குங்கிறதுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய சாட்சி. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த காலத்தோட மணல்ல இன்னும் என்னென்ன ரகசியங்கள்லாம் இது மாதிரி புதைஞ்சு கிடக்குதோ. இந்த கேள்வியோட இதை முடிச்சுக்கலாம். சிந்தித்து பாருங்க.